பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல்நலம் குறித்து பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 1 மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தில் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக்கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 3,17,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு, மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ, மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.